வண்டி பார்த்தீங்கன்னா 78 ரூபா சொல்லுதுங்கண்ணா. உங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு 5000 ரூபா கேஷ் ஆஃபர்ண்ணா. புக் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த 5 பேர்த்துக்குமே குழுக்கள் ஆஃபராக நம்ம வண்டி ஒன்று ஸ்கூட்டி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாங்கண்ணா. பெட்டராக எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா 165 வெரி ஃபைனல்ங்கண்ணா. வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கண்ணா 3 ரூபா பண்ணுதுங்கண்ணா. இவன் உங்கள் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 10000 ரூபா டிஸ்கவுண்ட்ண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,65,000 உங்கள் வீடியோ பார்த்துருந்தா ஒரு 5000 ரூபா கேஷ் ஆஃபர்ண்ணா. மக்களை இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல ஒரு நியூ கன்சல்டிங்காக வந்திருக்கோம். இந்த கன்சல்டி பார்த்தீங்கன்னா மேனகா கார்ஸ் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டி பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு சிறப்பான ஆஃபர், அது ஓப்பனிங் பண்ணல, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ண போறாங்க. ஒரு சிறப்பான ஆஃபரோட நம்ம இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். நீங்க கார் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ண பாருங்க. அந்த ஆஃபர் என்னன்னு சொல்லி இந்த வீடியோக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஹலோ ப்ரோ, வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ப்ரோ. நம்ம மேனகா கார்ஸ்க்கு எப்படி வர லொகேஷன் சொல்லிருங்க. நான் மேனகா கார்ஸ் பார்த்தீங்கன்னா அவனேஸ்வரோட ராக்கியாவாளைங்கண்ணா. அம்மாவாளையத்துலேருந்து லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர். ராக்கியாவாளையா கவர்மெண்ட் ஸ்கூல் ரோடு வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே லெஃப்ட்லேயே இருக்குது. அவனேசியில் வந்து நம்ம வாரணாசியில் கட் பண்ணோம். அப்படி தான் அவனேசிலேருந்து வந்தீங்கன்னா வாரணாசி சிக்னல்லேருந்து ரைட் எடுத்துக்கங்க. ஓகே. இப்படி வந்தீங்கன்னா பைபாஸ் வந்தீங்கன்னா மங்க ரோட்லேருந்து கருணவாளையம் இருக்கும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துருந்தீங்கன்னா நேராக மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே உங்கள் இதில் பின் பண்ணி. ஓகே ப்ரோ. இந்த கன்சல்டிங் வர ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ண போறீங்களா? எப்படி பண்ணி 22/2/2026. ஓகே. காலையில் மார்னிங் 9 to 10:30 வரைக்கும் ஓப்பனிங்ண்ணா. ஓப்பனிங் சூப்பர். ஓகே ப்ரோ. ஓப்பன் பண்ண போறேன் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓப்பனிங் ஆஃபராக அவனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? ஆனால் ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா அந்த 10 டேஸ்க்குள்ளே நம்ம வண்டி 5 வண்டி புக் பண்ணுறவங்களுக்கு எப்படி இந்த வீடியோ அந்த ஓப்பனிங் அன்னையிலேருந்து 10 நாளுக்குள்ள. ஆமாம், ஓப்பனிங் பண்ணி 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த 5 பேர்த்துக்குமே குழுக்கள் ஆஃபராக நம்ம வண்டி ஒன்று ஸ்கூட்டி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பருங்க. சப்போஸ் நீங்கள் விழுகாத பட்சத்தில் நீங்கள் என்னென்னு கேட்பீங்க, விழுகாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? குழுக்களில் கொடுக்க போறீங்க. ஆமாம், அந்த 5 வண்டி மட்டும்தான். அந்த 5 வண்டி புக் பண்ணுறாங்கன்னா அந்த 5 வண்டிக்கு நாங்கள் குழுக்கள் கொடுத்துருவோம். அந்த 5 வண்டி பேரை போட்டு இந்த ஸ்கூட்டி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. பிரச்சனை. சப்போஸ் நான் 3 வண்டி தான் சேல்ஸ் ஆயிடுச்சு, மீதி இருக்க 2 வண்டி சேல்ஸ் ஆகலாம், இப்போ எனக்கு கொடுக்க மாட்டேங்க, என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் புக் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் 5 வண்டியில் 3 வண்டி புக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேருக்கு நம்மளுக்கு அந்த அடுத்து நெக்ஸ்ட் வண்டி எடுக்கிறாங்கன்னா அவங்க மூலயமா வரவங்களுக்கு இல்லை அவங்களே எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து அந்த ரெசிப்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லவும் வேண்டாம், உங்கள்கிட்ட வண்டி எடுத்துன்னு எனக்கு சொல்லவும் வேண்டாம். எனக்கு வந்து ரேட்டு பேசி நம்ம வண்டி அடுத்து புக் பண்ணும்போது ஆனால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வண்டி எடுத்திருக்கேன், இந்த குழுக்கள் ஆஃபர் சொன்னா போது அதுக்கப்புறம் நான் 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பீங்க. அவங்களுக்கு 3 பேஜில் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த 3 கஸ்டமருக்கு மட்டும். சப்போஸ் 5மே சேல்ஸ் ஆயிடுச்சு, புக்கிங் ஆயிடுச்சு, அந்த டேட் 10 நாளுக்குள்ள புக்கிங் ஆயிடுச்சுன்னா 5 பேருக்கு குழுக்கள் போட்டு அந்த 5 பேருக்கு இது பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். சப்போஸ் அந்த 5 பேருக்கு புக் பண்ணி ஒருத்தர் வண்டி போயிருச்சு, மீதி 4 பேருக்கு ஏமாறக்கூடாது. அதனால அடுத்து அவங்க மூலமா வண்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வரவங்களுக்கு 5000 கேஷ் ஆகும். 4 பேருமே வந்திருந்தாலும் 4 பேருக்கு 5000 கேஷ் பேக் கொடுத்துருங்க. அவர் கொடுத்து வண்டி எடுக்கும்போது அவங்க மூலமா எடுக்கும்போது கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். சூப்பர். கேஷ் ஆஃபர் வண்டி எடுக்கிறவங்களுக்கு அவங்க மூளை வரவங்களுக்கு அது அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. சரி, நீங்க வரீங்கன்னு வச்சுங்க, உங்க மூளை வராங்கன்னா நீங்க தான் வண்டி எடுத்திருக்கீங்க, நீங்க பேசிக்கிறதா 5000 ரூபாய். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 5000 தர சொல்ல போறது இல்ல. நீங்க வந்து ரேட்டு பேசி 95,000 வண்டி எடுக்கிறேன்னு வச்சுங்க, கடைசியில் அந்த ரெசிப்ட் வாங்கமான ஆல்ரெடி உங்க வீடியோ பார்த்து எடுத்துட்டேன் வண்டியை, எனக்கு சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னா போதும். சூப்பர். அந்த ரெசிப்ட் காமிச்சா போதும், அந்த 5000 உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க ஷேர் பண்ணிக்க, அது உங்களோட பர்சனல். சூப்பர் ப்ரோ. 5 கார் போயிருச்சுன்னா அந்த 5 பேருக்கு எப்படி கொடுப்பீங்க? நான் கொடுத்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல முடிஞ்சு 5 சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கஸ்டமர் நம்பர் எல்லாம் கூப்பிட்டு கால் பண்ணி வர சொல்லிடுவோம். வர சொல்லி அவங்க நேர்லயே அந்த 5 டோக்கன் அவங்க முன்னாடி எழுதி அவங்க முன்னாடி குழுக்களை போட்டு அப்பவே ஓகேனா வண்டி நாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம், டெலிவரி கொடுத்துருவோம். சூப்பர். நீங்க எப்படி தமிழ்நாடு ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? நம்ம புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கன்சல்டிங். அதனால நமக்கு இந்த ஃபினான்ஸ் ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் கம்மி. அதனால வந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம். எவ்வளோ லோன் வாங்க முடியுமோ அது வாங்க முடியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பணம் எனக்கு அட்வான்ஸ் பண்ணால் போதும். சில பேர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க, கடைசி லோன் கிடைக்காது, அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தா போதும், ஃபினான்ஸ் இவ்வளோ கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி. ஏன்னா நான் அப்படி தான் வண்டி எடுத்திருக்கேன், அதனால பல இதே பிரச்சனை சந்திச்சிருக்கேன். என்னால் வந்து அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு ஃபுல் லோன் கொடுக்குறது இப்போதைக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுவோம். ஏதாவது லிமிடெட் ஃபினான்ஸ் தான் எல்லாம் இருப்பாங்க, ஏதாவது சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரோம். லோக்கல் மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண்ணி கொடுப்பீங்களா? முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம், லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறனால இந்த ஒரு ஆப்ஷனை சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் வளர வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் யாரால சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார் கண்டிப்பாக இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்னென்ன காரில் இதில் பார்க்க போகிறோங்க? ஆனால் ஆல்டோ 800ங்கண்ணா. லோ பட்ஜெட்லேருந்து ஒரு மினிமம் நம்ம பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து 3,10,000 வரைக்கும் இருக்குது வண்டி. 6 வண்டி இருக்குண்ணா. 6 வண்டி காமிச்சிடுறேன். இந்த ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்கண்ணா. 2006 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சென்னை வெஹிக்கிள்.
வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் செமையாக இருக்குங்கண்ணா. ஓட்டி பார்த்து மெக்கானிக் எல்லாத்துக்கும் கூட்டு வந்து செக் பண்ணியே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். 2 ஓனருங்களா? 2 ஓனருங்கண்ணா. டயர்ல எப்படி இருக்கு? டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே தானே இருக்குது டயரு. பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது? பாடி கண்டிஷன் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்கண்ணா. எந்த பெயிண்ட் ரீப்ளேஸ் கிடையாது. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் மட்டும் இங்கே இருக்குது. மற்றபடி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இது ரெடி பண்ணி கொடுக்கலாங்களா? ஆனால் இல்லைங்கண்ணா, இருக்கிறது அப்படியே கொடுத்துடலாங்கண்ணா. பட்ஜெட் கம்மிங்காட்டி அப்படியே கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பருங்க. வண்டியில் அந்த ஒர்க் இருக்காது இல்லைங்க? வண்டியில் எந்த ஒர்க் இல்லைங்கண்ணா. இது ஏசி வர டைப்புங்கண்ணா. ஏசிங்களா? ஏசி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. டாப் அப் பண்ணால் மட்டும் போதும். வண்டி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். கம்பல்சரி வந்து எல்லாமே ஆன் ஆகுது. இன்டீரியர் பாருங்கண்ணா. இன்டீரியர் நல்லா இருக்கும். சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும். இன்டீரியர் எல்லாமே பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லா இருக்கும். சீட் கவரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஏசி ஒர்க் வந்து நம்ம டாப் அப் பண்ணலாம். ஆமாங்கண்ணா. சூப்பருங்க. ஓகே, பின்னாடி சீட் கவர்ஸ் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. செட்டா பார்த்தாலும் அப்படியே மாத்திக்கலாம். ஓகேங்க. நீங்கள் இந்த வண்டியை நல்லா டிரைவரை கூப்பிட்டு வந்து பாருங்கண்ணா. டிரைவர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு, மெக்கானிக் ரெடி பண்ணி கொடுத்துருவா. அப்படி ஓகே, மெக்கானிக் கூட்டுவாங்க, டிரைவரையும் கூட்டுவாங்க. 2 பேரையும் கூட்டு வந்து 2 பேருமே கூட்டுவாங்கண்ணா. என்னோட தனிப்பட்ட கருத்து அது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு டிரைவர் நல்ல டிரைவருக்கு வண்டி கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரியும். மெக்கானிக் நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி கூட்டுவாங்க. ஓட்டி பாருங்க, பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துங்க. லோ பட்ஜெட் வண்டி. ஓகே ப்ரோ, என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறீங்க? ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 78 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 78,000. 78,000ங்கண்ணா. சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம். உங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு 5,000 கேஷ் ஆஃபர்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நெகோஷியபிள் இருக்கு, கேஷ் ஆஃபர். ஆமாண்ணா, உங்கள் சேனலில் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தாங்கண்ணா. அதுவுமே சூப்பர். இது பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர் ப்ரோ. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800ங்கண்ணா. ஸ்டாண்டர்டு மாடல், ஏசி வராது. பார்த்தீங்கன்னா வெறும் வண்டி தாங்கண்ணா. ஆல்டோ 800 இந்த வண்டி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்கண்ணா. TN43 ஊட்டி வண்டிங்கண்ணா. பெயிண்டிங் ஒர்க் இருக்குங்களா? ஆமாண்ணா, பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. இந்த பெயிண்டிங் ஒர்க் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காகனா இந்த வண்டியில் டென்ட் மட்டும் தான் இருக்க தவிர வண்டி அந்த துரு பிடிச்சது எதுவுமே இல்லை. ஓகே, ஃபுல் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. அடிச்சு கொடுத்து சீட் கவர் எல்லாம் புதுசு போட்டு கொடுத்துடலாம். வண்டி வீல் கப்லேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தா. நீங்கள் எடுத்த ஒரு ஆயில் சீஸ் மட்டும் பண்ணால் போதும். அலைன்மெண்ட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் நான் இந்த வண்டிக்கு. சூப்பருங்க. உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் வண்டியை. ஆமாம், அந்த பெயிண்ட் அடிச்சு கொடுக்குற மாதிரி பண்ணால் ஒரு ப்ரைஸுங்கண்ணா இந்த வண்டி. சரிங்க. இல்லை இருக்கிற கண்டிஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஒரு ப்ரைஸு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, டயரில் எப்படி இருக்குதுங்க? டயரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 95% இருக்குண்ணா டயர். சூப்பர். இன்டீரியரில் எப்படி இருக்கு? இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே மாற்றணும். உங்களுக்கு நான் சீட் கவர் எல்லாமே மாற்றி கொடுத்துறேன். இன்டீரியரில் பார்த்துலாங்கண்ணா. ஓகே, இன்டீரியல் மேட் ஃபுல் மேட் எல்லாம் போட்டிருக்குங்கண்ணா. வண்டி எல்லாமே இன்டீரியல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீட் கவர் மட்டும் போட்டால் ஓகே தான். சீட் கவர்ஸ் ஆமாண்ணா. உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்து சீட் கவர் போட்டு கொடுத்து வீல் கப் போட்டு கொடுத்து. ஏசி வருதுங்களா? ஏசி இல்லைங்கண்ணா, ஸ்டாண்டர்ட் மாடல். ஏசி வராதுங்கண்ணா. 800. ஆனால் இன்ஜின் செம்ம தெளிவாக இருக்குங்கண்ணா. நீங்கள் எங்கே வேணால் 100 கிலோ சென்னை வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் டீசல் பெட்ரோல் அடிச்சா எங்கேயாவது வண்டி நின்றுச்சு, பிரேக் அடிக்காம ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டியை நான் அப்பவே அவங்களுக்கு சும்மா கொடுத்துறேன். இந்த பக்கம் இந்த பெயிண்டிங் ஒரு ஃபுல் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறேன் நான். சூப்பருங்க. வண்டி அவுட்டர் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துறேன். இதே சேம் கலர். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கலர் சேஞ்ச் வேணாலும் அந்த கலரில் அடிச்சு கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மற்றபடி எந்த பிரச்சனை இல்லை. வண்டியில் எந்த ஃபால்ட்டும் கிடையாதுண்ணா. எல்லாமே பண்ணி செக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே, இந்த வண்டி என்ன? ஆனால் இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்கண்ணா வண்டி. இதுக்கு எந்த வேலையும் இல்லை. இருக்கிற வேலையை நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி 1 வருஷத்துக்கு இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. எந்த பிரச்சனை 2 ஓனர் வண்டி. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுத்து நானே பண்ணி கொடுத்துட்டா 195ங்கண்ணா. ஓகே, இல்லை எனக்கு இருக்கிற கண்டிஷன் நான் போய் எனக்கு பெட்டராக எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா 165 வெரி ஃபைனல்ங்கண்ணா. ஃபைனல்? அது வெரி ஃபைனல்ண்ணா. அது கம்மி பண்ணவே முடியாது. இது நான் ஃபர்ஸ்ட் எடுத்த வண்டி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எடுத்த வண்டி ஃபர்ஸ்ட். அதனால இது கொஞ்சம் அந்த ரேட்டு ப்ரைஸுங்க. அந்த வண்டி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். இன்ஜின் செம தெளிவாக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. சூப்பர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வேகன் வென்டோங்கண்ணா. ஹைலைன் மாடலு. ஏசி பக்கா கூலிங்காக இருக்குங்கண்ணா இந்த வண்டி. ஏசி பவர் ஸ்டீரிங், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கு வண்டியில். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 95 இருக்குங்கண்ணா. இப்போ ஜென்ரல் சர்வீஸ் 22,000 பண்ணியிருக்கு. எல்லா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டலாம். ஆயில் சீஸ் கூட பண்ண வேண்டியதில்லை இந்த வண்டிக்கு. டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கண்ணா இந்த வண்டியில். எந்த ஸ்க்ராட்ச் எது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. வீடியோவோட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு வண்டி. ரோடு பேசிக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்கு, அவ்வளோ. ஆமாங்கண்ணா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே நிற்குங்களா, ரோடு டஸ்ட்டே இருக்கு. அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. வாட்டர் பாஸ் பண்ணால் க்ளீன் ஆயிரும். ஆமாங்கண்ணா. இன்டீரியர் இப்படி பார்த்துலாங்களா? இன்டீரியர் பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா 3rd ஓனர் வெஹிக்கிள்ண்ணா. 3rd ஓனருங்களா? ஆமாண்ணா. இன்டீரியர் எல்லாமே செம தெளிவாக இருக்குண்ணா. சீட் கவர் எல்லாமே. சீட் கவர் இந்த வண்டி எடுத்து ₹1 வேலை செய்ய வேண்டியது இல்லைங்கண்ணா. அப்படியே எடுத்து ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ஆயில் சீஸ் கூட பண்ணணும். எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10 டேஸ்க்குள்ள தான் இருக்குது பண்ணி வச்சு. ஓகே, பண்ணி கஸ்டமர் பண்ணி கொடுத்துருது. கஸ்டமர் வெஹிக்கிள்ண்ணா. ஓகே, பேக் சீட்டு. ஆமாங்க. ரியர் ஏசியோட அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படியே இருக்குங்க. எல்லாமே ஒர்க்கிங் இருந்துச்சுன்னா ஏசி செம கூலிங் இருக்குங்க. சூப்பருங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் எடுத்தால் நேராக குலதெய்வங்களுக்கு போய் நீங்கள் பூஜை போட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இந்த வண்டி கண்டிஷன் செம தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறேன்? ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கண்ணா 3 ரூபா பண்ணுதுங்கண்ணா.
இவ உங்கள் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட்ண்ணா. 3 ரூபா நெகோஷியபிளுங்களா? இது நெகோசியல் கிடையாதுங்கண்ணா இந்த வண்டிக்கு. சரி. ஏன்னா இது வந்து இதில் எந்த வேலையுமே இல்லை, சர்வீஸ் எந்த வேலையுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் சொல்கிற காரணம் என்னன்னா அதான் காரணம்ண்ணா. நீங்கள் எடுத்து ஓட்டலாம், வாட்டர் சீஸ் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு அது இன்டீரியல் பண்ண வேண்டியதில்லை, அவுட்டர் மட்டும் அடித்தா போதும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது இந்த வண்டி. சூப்பர். வேறு நீங்கள் இது பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்து இன்னொரு வண்டி பார்க்குறோம். இது ஹோல்சேல் வந்துட்டு தாங்கண்ணா. 2011 மாடலு TN 42ங்கண்ணா. 2 ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது வண்டி. ஓகே. பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே இருக்கும். 4 டயருமேங்களா? 4 டயருமே இருக்குண்ணா. ஸ்டெப்னியும் அதே சேம் தான். ஓ. பார்த்தீங்கன்னா இது 2 ஓனர் வெஹிக்கிள். சின்ன ஒர்க் இருக்குங்களா? ஸ்க்ராட்ச்? ஆமாம், இந்த பின்னாடி மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இந்த வண்டியில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. வண்டி நீட்டாக இருக்குண்ணா. சரி பண்ணி கொடுத்துடலாங்களா அப்படி? ஆனால் இல்லைண்ணா, இருக்கிற கண்டிஷன் தானே எல்லாமே வண்டி பேசுது. எல்லாமே இருக்கிற கண்டிஷன் தான். ஆமாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம அடுத்த எல்லா பக்கம் ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு வாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. ஓகே. யாரையும் வந்து மைனஸ் பண்ணி நம்ம ப்ளஸ் ஆக்குறது இல்லை. நம்ம வண்டியில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் நான் சொல்கிறேங்க. சூப்பருங்க. பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். இந்த ரைட் சைடு டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், மற்றபடி ஃப்ளோர் மட்டும் எல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சீட் கவர்ஸுங்களா? ஆமாங்க, சீட் கவர்ஸ் மட்டும்ண்ணா. இது ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே. இதுலேயும் ஏர் பேக்கு, 2 ஏர் பேக்கு எல்லாமே வந்துண்ணா. இது ஹைலைன்ண்ணா. ஓகே. இது ஹைலைன் மாடல். ஆமாண்ணா. இது அலாய்வில், அது அலாய்வில் வராது அந்த வண்டியில். இந்த வண்டியில் அலாய்வில் எல்லாமே வந்துடும். சூப்பருங்க. ஆமாங்கண்ணா. இந்த பின்னாடி மட்டும் அந்த கீழே ஃப்ளோட் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஓ. ஏசி நல்லா ஒர்க் இருக்குங்க? ஏசி ஒர்க் ஆகிங்க தானே. சூப்பர். கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு வேணால் இன்னொரு டைம் டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 295ங்கண்ணா. உங்கள் சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட்ண்ணா. ஓகே. அதுவாக சின்ன ஒரு வித்தியாசத்தில் கொடுத்துடலாங்கண்ணா இந்த வண்டியை. நெகோஷியபிள் பிரைஸ் கேஸ். ஆமாம், இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரேட் கம்மி பண்ணி தான் போட்டிருக்குது. உங்கள் ஆஃபர் உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு 10,000 டிஸ்கவுண்ட். சூப்பருங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி பார்த்து பிடிச்சி ஓகே அப்படின்னா மெக்கானிக் எல்லாத்தையும் கூட்டு வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்கண்ணா. இங்கே இருக்க எல்லா வண்டியுமே டிரைவர் ப்ளஸ் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்கண்ணா. மெக்கானிக் கூட 2வது கூப்பிடுங்க, நல்லா டிரைவராக பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறக்கு வண்டி இந்த வண்டி. ஓகே. நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா 2012 மாடலுங்கண்ணா. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்கண்ணா. சிங்கிள் ஓனருங்களா? ஆமாம், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்கண்ணா. லோக்கல் வண்டி TN 37 கோயம்புத்தூர் வண்டிங்கண்ணா. கோயம்புத்தூருங்களா? ஆமாங்கண்ணா. இது 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்குங்கண்ணா. 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்கண்ணா. ஃப்ரண்டில் பேக்லிங்கண்ணா. பேக்லிங்களா? அது மாற்றி கஷ்டம் போட்டாங்க. இந்த வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்கண்ணா. ஏசி நல்லா கூலிங், செம கூலிங்கண்ணா. பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு சிங்கிள் ஓனரில் இருக்க வண்டி. எந்த வண்டி இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கா, ஒரே ஒரு ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. மைல்டு சின்ன ஸ்க்ராச்சஸ் தான், மற்றபடி வண்டி கத்தியமாக இருக்குங்கண்ணா இந்த வண்டி. சூப்பருங்க. சின்ன ஒர்க்கு, எந்த வண்டி எடுத்தாலும் சின்ன ஒர்க் இருக்குங்கண்ணா. நீங்கள் புதுசு எடுத்தாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏதோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த வண்டியுமே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்துருங்கண்ணா. அந்த ரைட் சைடு டிரைவர் சீட் சைடு மட்டும் கீழே ஃப்ளோர் மேட் வராதுங்க. அதை நான் போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியில் சின்ன ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கண்ணாடி விண்ட்ஷீல் உடஞ்சிருக்கு, கிராக் விட்டுருக்குங்கண்ணா. அது லீக்கேஜ் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்படியே ஓட்டலாம். நான் ஓட்டி டெஸ்ட் நான் என்னோட யூஸுக்கு அப்பப்போ எடுத்துட்டு தான் போகிறேன் வண்டியை. ஓகேங்க. இது பவர் விண்டா பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டிக்கு பவர் விண்டா வராது, ஏசி மட்டும் பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும். இவங்க கஸ்டமர் வந்து பவர் விண்டா போட்டிருக்காங்க ஆல்ரெடி. 4 பவர் விண்டா போட்டாங்க. 4 பவர் விண்டா இருக்குங்கண்ணா. எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன். ஆமாண்ணா. ஏசி செம்ம கூலிங்கண்ணா. சிங்கிள் ஓனர் வண்டி. 1,60,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. 160. ஆமாங்கண்ணா, ஓடா கிலோமீட்டர். ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுங்கண்ணா 210 சொல்லுதுங்கண்ணா. உங்கள் சேனலை பார்த்து வரவங்க 10,000 டிஸ்கவுண்ட்ண்ணா. அதுவும் வண்டி பார்த்து விலை கம்மி பண்ணி பேசிக்கலாங்கண்ணா. அதுவும் நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் இருக்குங்கண்ணா கண்டிப்பாக. சூப்பருங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கண்ணா ஃபோர்டு ஃபிகோங்கண்ணா. 2011 மாடலு. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா வண்டி. சென்னை வண்டிங்களா? சென்னை வண்டிங்கண்ணா. ஓகே. டயரில் எப்படி இருக்கு? டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 40% தானே இருக்கும். ஒர்க் இருக்குங்களா அதில்? ஆமாங்கண்ணா. இந்த வண்டியில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சின்ன டென்ட் டஸ்ட்லாம் இருக்குது இந்த வண்டியில். ஓகே. டோர்லாம் இருக்குங்கண்ணா இந்த வண்டியில் என்ன குறைக்கா சொல்லிடுறீங்க? ஆமாண்ணா, கம்பல்சரி. நான் நிறைய பார்த்து எதுவுமே போகக்கூடாதுண்ணா, குறைய பார்த்தா வரணும். அப்போ நம்ம எதுவுமே ஏற்றுக்க முடியும். நிறைய பார்த்து போயிட்டு நாளைக்கு குறையாதுன்னா நம்ம மனசு சங்கடப்படுவோம். கண்டிப்பாக. அதே குறைய பார்த்து போயிட்டோம்னா வச்சுக்க, நிறைய வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும். சூப்பருங்க. அதனால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம். ஆமாம், ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம்னா. இது வெறும் ஒரிஜினல் கிலோமீட்டருங்கண்ணா. வெறும் 85 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்கு. 85ங்களா? ஆமாண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது, என்னோட மேரேஜுக்காக இந்த வண்டி வாங்கினேன். சென்னை தான் அடிக்கடிக்கு நான் போயிட்டு வருவேன். மாதம் ஒரு 2 டைமாக போயிட்டு வந்தாங்க இந்த வண்டி. நான் கேரண்டியே கொடுத்துருவேன் அந்த மாதிரி. இந்த வண்டி எத்தனை டைம் வேணால் நீங்கள் சென்னை போய்ட்டு வரலாம். வண்டி எங்கேயும் ஃபால்ட் ஆகாது. இன்டீரியல் பார்த்துலாம் வாங்க. இந்த வண்டிக்கு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கண்ணா. இந்த வண்டியில் ஃப்ளோர் மேட் வராதுங்க. சரி, நான் ஃப்ளோர் மேட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த வண்டிக்கு. பண்ணி கொடுத்துட்றீங்க? ஆமாம். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். சின்ன டேமேஜ் மட்டும் ரைட் சைடு. இது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு. செட்டுலாம் செம்மையாக இருக்குங்கண்ணா. ஹோம் தியேட்டர் கேட்குற மாதிரி இருக்கும். செட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. இது பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லாமே உங்களுக்கு இதில் தான் வருங்கண்ணா. பவர் விண்டோவில் தான் வரும். மிரர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். எதுவுமே மேனுவல் கிடையாது.
பேக்கில் எப்பவுமே வந்து மேனுவல் தான் வருங்கண்ணா, ஃப்ரெண்டு 2 விண்டோ வந்துருங்க. ஓகேங்க. இந்த வண்டி என்ன ரேட் கட் பண்ணுறீங்க? ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,65,000 ஏன்னா வேலையெல்லாம் இருக்குங்காட்டி கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஓகே. இது சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாங்கண்ணா இந்த வண்டியை. ஓ சூப்பர். உங்கள் வீடியோ பார்த்துருந்தா ஒரு 5,000 கேஷ் ஆஃபர்ண்ணா. கேஷ் ஆஃபர் இது கண்டிப்பாக. பெருசாக ஒரு ரேட்டு கம்மி பண்ண முடியாது. இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்கண்ணா. இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டி. நீங்கள் எடுத்து ஆயில் சீஸ் பண்ணிவிட்டு பண்ணால் போதும். இந்த வண்டி வேறு எந்த வேலையும் கிடையாது. இந்த சின்ன சின்ன வேலை இருக்குது, இந்த டஸ்ட்லாம் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் காமிச்சிருக்குண்ணா உங்களுக்கு கஸ்டமருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேனா வந்துடுங்க. ஓகே. வண்டியில் இருக்கிறது அப்படி நேச்சுரலாக லைவ் சொல்கிறாங்க. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு நீங்கள் எடுத்து வேலை செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆமாண்ணா, செஞ்சு இதை பார்த்துட்டே வாங்க, குறைய பார்த்துட்டே வாங்க. வந்து நீங்கள் ஏமாறக்கூடாது யாருமே. ஓ கண்டிப்பாக. அதனால் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நம்ம வண்டியில் எல்லாமே மேக்ஸிமம் குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துக்குங்க.